மூவி ரிவ்யூஸ், ரைட் அப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் மட்டும்தான் பண்ணணுமா என்ன? ஏன் ரிவ்யூஸ் எழுதுனுங்கிற ஆசை நமக்கு இருக்காதா? ரீகோ மூவி சோஷியல் ஆப். இத்தனை லட்சம் படங்களில் எது நல்ல படம் அப்படின்னு தெரியாமல் எத்தனை மணி நேரம் ஓடிடியில் தேடி இருப்பீங்க. நம்மளே ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண படங்களை கூட 2-3 நாளில் பேரை மறந்துட்டு திருப்பி அந்த படத்துடைய பேரையே எத்தனை தடவை நீங்கள் தேடி இருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த படத்துடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ரிவ்யூஸ், நம்மளை மாதிரி சினிமா லவ்வர்ஸுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த படத்தை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க. அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே அந்த படத்தின் மீதான உங்களுடைய கருத்துக்களை வெறும் கமெண்ட்ஸில் விடாமல் உங்கள் ஸ்டைல்லையே ஒரு அழகான ரிவ்யூவாக எழுதி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண, அங்கேயே மூவி போல்ஸ் போட, சீன் அனாலிசிஸ் எழுத, ஒரு சின்ன குரூப் கிரியேட் பண்ணி அதை பற்றி அங்கேயே நிறைய டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு எல்லாத்துக்குமான ஒரே இடம் தான் இந்த ரீகோ. சினிமா காதலர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆப் இது. இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அப்படின்னு ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்புடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, லிங்கை தட்டுங்க, சினிமா மீதான உங்களுடைய மொத்த காதலையும் உள்ள கொட்டுங்க. ரீகோ சினிமா காதலர்களுக்காக. ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம ஹீரோ அன்கோ இவங்க ஒரு இடத்துல ஒரு கொள்ளையை நிகழ்த்துறாங்க. ஆனால் அங்கே கொள்ளையடித்த அந்த பணம் இருக்கு இல்லையா, அதை தொலைச்சும் போடுறாங்க ஒரு தருணத்தில். இதனால் இப்போ அந்த தொலைச்ச பணம் ஒருத்தருக்கு கொடுத்தே ஆகணும். இப்போ அந்த தொலைச்ச பணத்தை திருப்பி நம்ம எப்படி தான் எடுக்கிறது, வேறு எங்கேயாவது கொள்ளையடிச்சா தான் உண்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளானையும் கையில் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை விக்ரம் ராஜேஸ்வர் அப்படிங்கிற நபர் எழுதி விக்ரம் ராஜேஸ்வரும் அருண் கேஷவும் சேர்ந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்துடைய பேஸ் என்னவோ காமெடி தான். நம்ம ஒரு விமர்சனத்துலேயும் சொல்கிறது உண்டு, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி காமெடி படங்களாக இருந்தது அப்படின்னா. காமெடி அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ சீரியஸ் பிஸ்னஸ். அது அந்தளவுக்கு லேஸ்லலாம் ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணி ஆடியன்ஸை நீங்கள் சிரிக்க வச்சிட முடியாது. அது இந்த படத்துக்குமே பொருந்தும். காமெடி அப்படிங்கிறது பெயரளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கே தவிர மற்றபடி நம்ம விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய அளவில் பெருசாக எங்கே ஒரு காமெடி மூமெண்ட்ஸ் எதுவுமே இந்த படத்தில் பெருசாக எங்கேயுமே இல்லை. இத்தனைக்கும் இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட ஹைஸ்ட் அவங்க கையில் எடுக்கும்போது அதுக்கு எப்பா நீங்கள் எப்படி தனியாக பண்ணுவீங்க, நம்மகிட்ட 4 ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி 1980களில் இதே மாதிரி கொள்ளைகளை ரொம்ப சர்வசாதாரணமாக தன்னுடைய சாதுரியத்தால் நடத்தின ஒரு 4 பேர் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பெக்யூலியரான பிஹேவியர்ஸ் இருக்கக்கூடிய 4 கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண படம். ஆக்சுவலி அந்த சீன்லலாம் அந்த ஒரு கதாபாத்திரத்துடைய அந்த பிஹேவியருங்கிறது ரொம்ப தனித்துவமாக ஒரு விஷயத்தை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போதே எங்கே அந்த 4 கேரக்டருக்கு இருக்கக்கூடிய அந்த பிஹேவியரை வச்சே சும்மா சரவெடியாக காமெடியை தெரிக்க விடலாமே செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஆனாலும் கிளைமேக்ஸில் இங்கேயும் அங்கேயும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்களில் லைட்டாக இதாக காமெடி அப்படின்னு சொல்லி இவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கே தவிர மற்றபடி அந்த அளவுக்கு வித்தியாசமான குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய 4 கேரக்டர்ஸை வச்சு கூட இவங்களால் பெருசாக அந்த காமெடிங்கிறத ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ண முடியலை. ஸ்டில் இந்த படத்தில் காமெடி அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு ஏங்க நாய் கடிச்சா வாவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரே வாவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி. ஒரு நார்த் இந்தியன் கிட்ட நம்ம ஆனந்தராஜ் கேட்பாப்புல, ஏன்பா இப்படியே தோண்டி தோண்டி விட்டா நார்த் இந்தியாவிலேருந்து தோண்டியே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவீங்க போலையே அப்படின்னு. அது ஒரு காமெடி. இதெல்லாம் காமெடி அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா இது காமெடி படம் தான். ஏன்னா இந்த அளவில் தான் காமெடி அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. படத்தில் வைபவ், அத்துல்யா ரவி, மணிகண்டன் ராஜேஷ், லிவிங்ஸ்டன்னு, ஆனந்தராஜ், மொட்ட ராஜேந்திரன், ஜான் விஜய், சுனில் ரெட்டி, ரெடின் கிங்ஸ்லே, இளவரசு, ஷிஹான் உசைனி அப்படின்னு சொல்லி பல பேர் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. பட் காமெடி படங்களை பொறுத்தளவுக்கு எப்பயும் நம்ம சொல்கிறது உண்டு, நம்ம விழுந்து விழுந்து சிரித்தோம், பயங்கரமாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணோம், நம்மளும் அந்த படம் பயங்கரமாக என்கேஜ் பண்ணிச்சு அப்படின்னா தான். ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிறதும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் ஒத்துப்பேன். இதிலேருந்தே நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டிஎம்ஆன் தான் படத்துடைய இசையமைப்பாளர். ஆனால் பாடல்களும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி பெருசாக ஆகா ஓகோன்னு இருந்துச்சுன்னு என்னால் சொல்லவே முடியலை. இது டிஎம்ஆனுடைய மியூசிக்கு அப்படின்னு என்னால் நம்ப முடியலை. அந்த அளவுக்கு தான் அவருடைய அவுட்புட்டுமே இந்த படத்தில் இருக்குது. காமெடி படங்களில் பெருசாக நம்ம லாஜிக் கீஜிக்கெலாம் பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த படத்துக்கும் லாஜிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் காமெடி அப்படிங்கிற விஷயங்களை கூட ஈவன் இஃப் யூ ஜஸ்ட் கீப் இட் அசைட் அப்படின்னாலும்
இந்த படத்தில் திரைக்கதையாக கூட அடுத்து என்ன நடக்க போகுது, இவங்க எங்கேயாவது மாட்டிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பரபரப்புமே இந்த படத்தில் கிடையாது. அதுவும் நிச்சயமாக இன்னொரு பிரச்சனை தான் இந்த படத்துக்கு. இதுக்கு மேலே உங்களுடைய நேரத்தையும் வீணடிக்க நான் விரும்பலை. மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவும் கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.